I have compassion. மத்தேயு 15:32. நான் பரிவு கொள்ளுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகள், அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஏசாயா 25:8. The Lord of hosts will provide for all peoples and will wipe away the tears from all faces. படைகளின் ஆண்டவர் மக்களுக்கு அனைத்தையும் கொடுப்பார். அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை அவர் துடைப்பார். திருவருகை காலம், தயாரிப்பின் காலம். ஒவ்வொரு நாளும் நாம் செவிமடுக்கின்ற நற்செய்தி நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்காக, வழியாக அமைய வேண்டும். இன்று நாம் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் திருவிழாவை கொண்டாடுகிறோம். இவர் இந்திய தேசத்தின் அப்போஸ்தல பாதுகாவலர், விசுவாசத்தின் பாதுகாவலர். தோமையாருக்கு அடுத்து மிகப்பெரிய அளவிலே இயேசுவை அறிவித்தவர். ஆனால் அவர் படிக்கின்ற காலத்திலே அவருக்கு இருந்த எண்ணம் நன்கு படிக்க வேண்டும், மிக உயர்ந்த பதவியை வகிக்க வேண்டும், செல்வந்தராக, சிறப்பாக, செழுமையாக வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. புனித இஞ்ஞாசியார் அடிக்கடி இந்த துடிப்புள்ள இளைஞனை பார்த்து, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானால் அதனால் என்ன பயன் என்ற வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி, அடிமேல் அடி விழுந்தால் அம்மையும் நகரும் என்கின்ற வகையில் அவருடைய உள்ளத்தை இழக்கினார். அதனால் அவர் இயேசுவின் மீது தாகம் கொண்டு இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், இந்த நற்செய்தியை பலருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டு குருவாகி இந்திய மற்றும் கீழை தேசங்களுக்கு சென்று இயேசுவை அறிவிப்பேன் என்று புறப்பட்டு வந்தவர். கையில் சிலுவையும் விவிலியமும் மணியும் வைத்து கொண்டு ஊர் ஊராக கால்நடையாக சென்று கிறிஸ்துவை அறிவித்தவர். இன்றும் அழியாத உலகுடன் புகழ்பெற்று கோவா நகரில் இருப்பதை நாம் அறிவோம். நற்செய்தி அறிவிப்பவர்களுடைய மலரடிகள் இனிமையானவை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த செல்வத்தின் பயன் ஈதல், செல்வம் செல்வதற்காகவே என்று நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செல்வம் அனைத்தும் பிறருக்கு பகிரப்படுதல் வேண்டும். மிகச்சிறந்த செல்வம் இந்த நற்செய்தி செல்வம். இதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். 2 உதாரணங்கள் சொல்லுகின்றேன். ஏற்கனவே மறையுறையில் கொடுக்கப்பட்ட உதாரணங்கள் தான். அதற்கு முன்னால் ஆங்கில மேற்கோள் ஒன்று கூறி அதற்கு விளக்கத்தை கொள்கிறேன். The height of spiritual life is doing good without any expectation of reward. எந்த பலனும் எதிர்பாராமல் நன்மை செய்தலே ஆன்மீக வாழ்வின் உச்சம். பலனை கருதாமல் இயேசுவினுடைய பணியில், இந்த நற்செய்தி அறிவிப்பில் எந்த ஆதாயமும் தேடாமல் நற்செய்தியை அறிவித்தல் தான் மிக சிறந்தது. நான் பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றிருந்தேன் தமிழ் மறையுரை கொடுப்பதற்காக. ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அங்கு 2 கத்தோலிக்க ஆலயங்கள், ஒரே இடம்தான் பங்கு தலைமை தளம், மனாமா என்ற இடம். அங்கே இருக்கக்கூடிய பங்கு தந்தை வயதில் என்னை விட மூத்தவர். ஆனால் குரு பட்டம் வாங்கியதில் மிக குறைவான வருடங்கள். என்ன ஏது என்று விசாரித்த பொழுது, இந்த கல்ஃப் நாட்டிற்கு அபுதாபியில் இந்த அருட்தந்தை அங்கு இளைஞனாக பணி செய்த பொழுது
அவருக்கும் புனித சவேரியாரை போல நன்கு வேலை செய்து நன்கு சம்பாதித்து வாழ வேண்டும் என்பதற்காக தினமும் திருப்பலிக்கு செல்வார். அபுதாபியிலே அந்த ஆயர் வைக்கின்ற திருப்பலிக்கு சென்று பூசை உதவி செய்வார். ஆயர் இவரை பார்த்து அன்பொழுக, மகனே, நீ ஏன் குருவாகக்கூடாது என்று ஒரு விதையை விதைத்தார். இவர் யோசிக்கிறார், நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வாழ்வு, குருவாவதா என்று யோசித்து கொண்டு இருக்கிறார். நல்ல பர்சனாலிட்டியாக இருப்பார், ஹேண்ட்ஸம் யங் மேன். ஆனால் தினம் தினம் இந்த வார்த்தைகளை அவருக்கு சொல்கிறார், நீ ஏன் குருவாகி பணி செய்யக்கூடாது? ஆண்டவர் அவரை தொட்டார், குருமடம் சேர்ந்தார். ஆயர் அவரை சிறப்பாக ரோமைக்கு அனுப்பி அங்கே படிக்க வைத்து ஜான் பால் போப்பாண்டவர் கரங்களிலே குரு பட்டம் பெற்று இந்த அரபு நாடுகளிலே பணி செய்வதற்காக குருவாக வந்தார். பல இடங்களில் பணியாற்றி நான் சென்ற பொழுது பஹ்ரைன் நாட்டு பங்கு தந்தை. அவரிடமிருந்து நான் பார்த்து கற்றுக்கொண்டவைகள் ஏராளம். எவ்வளவு தூரம் அந்த பங்கை வழிநடத்த முடியும் என்கின்ற வகையில் அவர் அதை உருவாக்கி காட்டிக் கொண்டிருந்தார். அதற்கு முன்னால் பஹ்ரைன் நாட்டுக்கு சென்றவர்களாம் சொல்வார்கள், திருப்பலிக்கு போனால் நாங்கள் இடம் பற்றாது, வெளியில் நிற்க வேண்டும், கொளுத்துகின்ற வெயில், வேர்வையை துடைத்து கொண்டே, டிஷ்யூ பேப்பர் வைத்துக்கொண்டு துடைத்து கொண்டே திருப்பலியில் பங்கேற்போம். இப்பொழுது அவர் ஒரு பெரிய ஆலயம் முழுவதும் ஏசி அமைத்து மக்கள் திருப்பலி காண்பதற்கு ஏற்பாடுகள். ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் இருக்கும், 20 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். நான் போனேன், 2000 போனேன், 14 வருடங்கள். அப்பொழுது இந்த கேமராவை அங்கே பார்த்தேன். அந்த சக்ரிஸ்டன் அங்கேருந்து அந்த மவுஸில் காட்டுவார், பீடத்தில் நற்கரணை பெட்டி சாவி இருக்குதா பார்த்தா தெரியும், தீர்த்த தொட்டியில் தண்ணி இருக்குதா, மவுஸை வச்சு தீர்த்த தொட்டிகிட்ட ஃபோக்கஸ் பண்ணால் தீர்த்த தொட்டியில் இருக்குது. ஆச்சரியப்பட்டேன், ஆஹா என்ன அற்புதம், இப்படியும் நாமும் செய்யலாமே. இதோ இப்பொழுது நம்முடைய ஆலயத்திலும் ஒரு பெரிய கேமரா அங்கே நடுவில் இருக்குது, எல்லாவற்றையும் பார்க்கலாம். ஆலயம் கடவுள் அவருக்கு முதலிடம், முக்கியத்துவம் மிக சிறந்தது, மிக மிக சிறந்தது, சாதாரணமானது கிடையாது, மிக சிறந்தது. த பெஸ்ட் டு த லார்ட் என்பதை பார்த்தேன். எங்கு பார்த்தாலும் மிகச் சிறந்தவைகள் ஆண்டவருக்கு. அது என்னை மிகவாக கவர்ந்தது. முயற்சி செய், மிகச் சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுக்க முடியும். தோள் கொடுக்க கண்டிப்பாக பிறர் உதவி செய்வர். அதனுடைய தாக்கம்தான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆலயத்தில் எதெல்லாம் சோடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றி வருகின்றேன். இந்த 2 வாசக தாங்கிகள் முதலில் எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள், எப்பொழுது எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது. இன்னும் கிறிஸ்மஸுக்குள் பாருங்கள், இந்த இடமெல்லாம் மாற்றி அமையும். அவர் செய்த பணிகளிலே 110% கூட இருக்காது நான் செய்கின்ற பணி. அவ்வளவு உத்வேகத்துடன், எந்த பலனையும் எதிர்பாராமல் ஆண்டவருக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்று அவர் எத்தனித்த பொழுது அந்த மக்களே எல்லாமாக ஒன்று சேர்ந்து அந்த ஆலயம் வழிபாடுகள் மிக சிறந்ததாக இருக்கும். இப்போ பூசோதரி பிள்ளைங்கள்லாம் பார்த்தா அப்படியே அழகாக ஸ்பாட்லெஸ் ட்ரெஸ், அழகிய ஷூக்கள் போட்டிருக்க வேண்டும். ஆம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் பூசோதரி செய்வாங்க, அருமையாக இருக்கும். இறைவனுக்கு மிக சிறந்ததை கொடுக்க வேண்டும். இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம், பாம்பேக்கு பக்கத்தில் வாசை என்ற ஒரு மேட்ராசனம், அதில் தாமஸ் டாப்ரே என்ற ஒரு ஆயர் எங்களுக்கு தியானம் கொடுக்க வந்தவர். அவர் சொன்ன அனுபவம், அங்கே பாம்பேயில்
ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. எல்லா விதமான அரசியல் கட்சிகள், ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், இப்படி சிவசேனா, இப்படி பல கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் கிறிஸ்துவர்கள் சமூக சேவை செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. கல்வி சேவையோ, மருத்துவ சேவையோ, அல்லது பொதுநல சேவைகளோ, சமூக சேவைகளோ செய்யுங்கள், ஆனால் கிறிஸ்துவை சொல்லக்கூடாது. கிறிஸ்துவை ஆதாயமாக மையமாக வைத்து செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். அப்பொழுது இந்த ஆயர் சொன்னார், நாங்கள் இருப்பதிலே சிறந்தவைகளை மக்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், அதிலும் மிக சிறந்தது நாங்கள் பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மிக மிக நல்லவர். யாரையும் நாங்கள் நிர்பந்திப்பது கிடையாது, கட்டாயப்படுத்துவது கிடையாது. எம்மிடம் இருக்கக்கூடிய மிக சிறந்த கிறிஸ்துவை உங்களுக்கு கொடுக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு இதை விருப்பத்தோடு சொல்வோமே தவிர கட்டாயப்படுத்துதல் அல்ல என்று சொன்னோம். அவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் இப்போ எத்தனை பிள்ளைங்க இங்கே பிரமத பிள்ளைகள் நம்முடைய போர்டிங்கில் படிக்கிறாங்க? யாரையும் கட்டாயப்படுத்தவில்லையே, இவங்க எல்லாம் கிறிஸ்துவர்களாக வேண்டும் என்று ஒரு காலம் கிடையாது. நான் மிக சிறந்ததை விரும்புகிறேன் என்னும் பொழுது சிறந்தது என்னிடம் இருப்பது கிறிஸ்து. அதைத்தான் ராயப்பர் சொல்லுவார், வெள்ளியோ பொன்னோ என்னிடம் இல்லை, என்னிடம் இருக்கக்கூடியது கிறிஸ்து. அவர் பெயரால் சொல்லுகிறேன், எழுந்து நட. முடவன் எழுந்து நடந்தான், வேதம் சொல்லுகிறது. The Son of God became the Son of Man so that the sons of man could become the sons of God. Saint Augustine. இறைமகன் மணுமகனாக, மணுமகன் இறைமகனாக. இயேசுவினுடைய 3 போதக பணிகள், 3 ministries of Jesus. Jesus feeds the 5,000 in Galilee, Mark 6:44. Jesus feeds the 4,000 in Decapolis, Mark 8:8. Jesus feeds the 12 at the Last Supper in Jerusalem, லூக்கா 22:16. இயேசுவின் 3 பணிகள். கலிலேயாவில் இயேசு 5000 பேருக்கு உணவளித்தார். தெக்கபோலிஸ் நாட்டில் இயேசு 4000 பேருக்கு உணவளித்தார். எருசலேமில் இறுதி ராவுணவில் இயேசு 12 அப்போஸ்தலர்களுக்கு உணவளித்தார். சிறந்ததை கொடுக்கின்றார், வயிற்றுக்கு கொடுக்கின்றார், செவிக்கு கொடுக்கின்றார். Eucharist is a sacrament of the renewed world. Pope Benedict XVI. புதுப்பிக்கப்பட்ட உலகின் அருட்சாதனம் நற்கருணை. இந்த நற்கருணை நமக்கு எல்லாமாக இருக்க வேண்டும். அவரே நமக்கு மிக சிறந்த செல்வம், சொத்து என்பதை உணர்வோம். பொழுதால் இருப்போம். ஆண்டவராகிய இயேசுவே, எம் இதய இயக்கங்களையும் தாகங்களையும் தீர்ப்பவர் நீரே. வானக அப்பங்களை வழங்கி வாழ்வழிக்கும் வார்த்தையால் எமக்கு ஊட்டம் அளித்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.